உங்கள்கிட்ட இருக்கிற இந்த ஆதவ அர்ச்சுனா நாளைக்கு மந்திரி ஆவார். அந்த ஆள் வந்து பரிசே கொடுக்காம பறிச்சுட்டு விற்றவர். பரிசு விழுந்தாலும் பரவாயில்ல, சீட்டு விற்றா ஒரு 100 பேருக்கு விழுந்துச்சு, 900 பேருக்கு விழுகலைன்னா பரவாயில்ல, பணமே கொடுக்குறதில்ல. 100 பேருக்கு வட மாநிலங்களில் கொடுத்து விட்டு பிறகு பல ஆயிரக்கணக்கான கோடியை அடிக்கிற காரணத்தினாலே தான் புதுச்சேரியில் முதலமைச்சராக முயலுகிறார்கள், இங்கே முதலமைச்சராக முயலுகிறார்கள், 2வது இடத்துக்கு வர நினைக்கிறார்கள். இதெல்லாம் இவர்களெல்லாம் வைத்துக்கொண்டு நீ எப்படி? இல்லை, விஜய் ஆரம்பத்தில் என்னை நோக்கி கூட்டணி கட்சிகள்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு, ஆட்சி அதிகாரத்துலாம் பங்கு தரணும். ஏன் வரல? உனக்கு சிந்திக்க தெரிஞ்சா அப்பொழுதே நீ யோசிச்சிருப்பார். ஏன் ஒருத்தம் கூட வரல? இந்த தமிழ்நாட்டில் 26 கட்சி, அந்த பக்கம் இங்கிட்ட ஒரு 7-10 கட்சி, 35 கட்சி இருக்குது. என்ன மாதிரி கட்சிகளை விட்டு விடுங்க. 35 கட்சியில் ஒரு கட்சி கூட உன்னை நோக்கி வரவில்லை. ஏன் வரவில்லை? நீ கரையேறுவா என்று ஒருவனும் நம்பவில்லை. நாமும் சேர்ந்து படையில் மூழ்கி விட்டால் என்ன பண்ணுவது என்று அங்கங்கே இருந்த இடத்துல இருந்து கொண்டு விட்டான். சரியா? அதுவே உனக்கு புரிந்திருக்க வேண்டும். அப்புறம் இப்பொழுது நீ நின்று கொண்டு குற்ற பின்னணி உடையவர்களாக பார்த்து வேட்பாளர்களாக நிறுத்தியிருக்க. உனக்கு தெரியவில்லை. ஜெயச்சந்திரனின் புதிய கிளை ஜனவரி 3 ஆவடியில் கோலாகல ஆரம்பம். ஜெயச்சந்திரன்.